ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற இலக்கண குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 6th-லேருந்து 8th-குள்ளார இலக்கண குறிப்பு அவ்வளோவா இருக்காது. ஸோ அதில் தான் 9th-லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னாவே மேக்ஸிமம் வந்துடும். சப்போஸ் இதில் இல்லாதது கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளார இருக்க கான்செப்ட்குள்ளார தான் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி கேட்டாலுமே இந்த இலக்கண குறிப்பு அடிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன், அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எத்தனை எத்தனை அடுக்கு தொடர். ஸோ ஏன் இதை அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம்னா எத்தனை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்திருக்கு இல்லையா, ஒரே ஒரு வார்த்தை. ஸோ அதனாலதான் இதை அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தோம்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னா அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அடுக்கு தொடர் இப்ப எத்தனை எத்தனைன்னு இருக்கா, எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்கோம். இப்ப எத்தனை எத்தனை இருக்கு, இதே பார்த்தோம்னா சட சட அப்படின்னு எடுத்துக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதுல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சும்மா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஈஸியா இருக்காது கதை. ஸோ எத்தனை எத்தனை இருக்கா, இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த எத்தனை எத்தனைல தனியா பிரிஞ்சுதான் வந்திருக்கும். நடுவுல எந்த ஒரு இது சேர்ந்து வந்திருக்காது. இதே சட சட குடு குடு இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பிரிஞ்சிருக்காது, சேர்ந்துதான் இருக்கும். காரணம் என்னன்னா இது பிரிஞ்சிச்சுன்னா அர்த்தம் கொடுக்கும் அந்த வார்த்தைக்கு. ஆனா இதுல பிரிஞ்சிச்சுன்னா ஒரு அர்த்தமுமே இருக்காது. அதனாலதான் இதை பார்த்தோம்னா இது இரட்டை கிளவி சேர்ந்தேதான் வரும், பிரிஞ்சா பொருள் தராது அப்படின்னு சொல்லுவாரு யாரு, சுரரா. அந்த மாதிரி இணைந்தே வாழுங்கள்னுவாரு. சோ அதுக்கு அர்த்தம் இதுதான். இது அடுக்கு தொடர்ல பிரிச்சுன்னா பொருள் வரும். இந்த அடுக்கு தொடர் பார்த்தோம்னா அச்சம், வெகுளி, விரைவு, கோபம், இந்த மாதிரி டைம்ல சொல்றது எப்படி சொல்லலாம், எத்தனை எத்தனை, அப்புறம் வேற என்ன சொல்லலாம், வாழ்க வாழ்க, இந்த மாதிரி சொல்றதுதான் பார்த்தோம்னா அடுக்கு தொடர். இதே பார்த்தோம்னா இதுல சட சட குடு குடு, மழை படப்படன்னு பெஞ்சிச்சு, சட சடன்னு குடுகுடுன்னு ஓடனா, இந்த மாதிரி சொல்றது பார்த்தோம்னா இரட்டை கிளவி. ஓகேங்களா? வேற டிஃபரன்ஸ் இது அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, ஃபர்ஸ்ட் பொருள் தராது பிரிச்சா இரட்டை கிளவி, இது பொருள் தரும். அடுத்து பார்த்தோம்னா சேர்ந்துதான் இருக்கும். இரட்டை கிளவி பார்த்தோம்னா சேர்ந்துதான் இருக்கும், பிரிக்காது. இது பார்த்தோம்னா ஒரு வார்த்தைக்கு நடுவில் பிரிஞ்சுதான் வரும். சரி, ஓகேங்களா? சாரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இதுதான் விஷயம். ஸோ இதை வச்சு நீங்க அடுக்கு தொடர் இரட்டை கிளவி எது வந்தாலுமே நீங்க அடிச்சிருவீங்க கரெக்டா. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, விட்டு விட்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இரட்டை கிளவி அப்படின்றது பார்த்தோம்னா வினைச்சொல்லுக்கு அடைமொழியா வரும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குடுகுடுன்னு ஓடினா, சடசரன் பெய்தது, பாம்பு சரசர என்று ஊர்ந்து போச்சு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த சரசர குடுகுடுக்கு பின்னாடி ஒரு வினை இருக்கும். அந்த வினைக்கு ஒரு அடைமொழியா தான் இது வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா விட்டு விட்டு, அதே மாதிரி அடுக்கு தொடர். ஏந்தி பார்த்தோம்னா வினையச்சம். ஸோ வினையச்சம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வினைச்சொல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்கிற சொல்லுதான் பார்த்தோம்னா வினைச்சொல். அந்த வினைச்சொல் முற்று பெறாம வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதுதான் வினையச்சம். எச்சம்னா என்னது, முற்று பெறாதுன்னு அர்த்தம். ஸோ வினையில வினையச்சம்னா வினை பார்த்தோம்னா முற்று பெறாம வந்துச்சுன்னா அதுதான் வினையச்சம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏந்தி. ஏந்தி என்ன, ஏந்தி நின்றானா, வந்தானா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுசா ஒரு இதே இல்லாம இருக்கு இல்லையா. ஸோ அதனால இது என்ன சொல்லுவாங்க, வினையச்சம். மேக்சிமம் பார்த்தோம்னா வினையச்சம் பார்த்தோம்னா இ ஊ அப்படின்றதுல முடியும். ஏந்து, ஏந்தி அந்த மாதிரி வரும். இது பெயரெச்சம் பார்த்தோம்னா அந்த மாதிரி மெயினா முடியும். இது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வினையச்சம்னா எப்படி முடியும், இ ஊ. இதே பெயரெச்சம்னா ஆள முடியும். சரி பார்க்கலாம் எக்ஸாம் அப்படி பார்த்துடலாம். அடுத்து பார்த்தோம்னா காலமும். காலம்னா முற்று, அதாவது முற்றுமரம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ காலமும் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால அது உம்மோட முடிஞ்சிருக்கிறதுனால அது முற்றுமரம்ன்றாங்க. ஸோ முத்திக்கனினா உருவகம். ஸோ உருவகம்னா ஒன்னு அதாவது முத்தினா என்ன அர்த்தம், முத்தி பெறுது அப்படின்வாங்களா. ஸோ அது என்னன்னா கனி போன்று இருக்குது. ஸோ இதுல பார்த்தோம்னா முத்தி போன்ற கனி வராது, கனி போன்ற முத்தின்னு வரும். ஸோ ஓமைனா என்னன்னு வரும், ஃபர்ஸ்ட் இப்போ மலர் 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 கை அப்படின்னு வச்சுக்கலாம். மலர் போன்ற கை அப்படி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மலர் போன்ற கை அப்படின்னு அந்த போன்ற போல அப்படின்னு போட்டோம்னா நடுவில் இப்படி வரும். இதே உருவகத்துல எப்படி வரும்னா இப்படி திருப்பி போன்றோம்.
கனி போன்ற முக்தின்றது இப்படி இந்த கனி வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு வர மாதிரி வரும், முக்தி வந்து இப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா உருவகம் அந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை பிரதர்ஸா கண்டுபிடிக்கும். சப்போஸ் வந்து இது ஓமையா உருவகமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா இப்படி சொல்லி பார்த்துக்கணும். முக்தி போன்ற கனி அப்படின்னு வருமா? வராது இல்லையா? ஸோ அப்போ கனி போன்ற முக்தின்னு வருது, அப்போ தலைகீழ வந்திருக்கு, அப்போ என்னது இது உருவகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட்கட்க்கு. அடுத்து பார்த்தோம்னா தெல்லமுது. தெல்லமுதுனா அமுது போன்ற ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்தோம்னா பண்பு தொகை. ஓகேங்களா? ஓகே. குற்றமில்லா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். குற்றமில்லான்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது முடியல, ஒண்ணு குற்றம் இல்லாத, குற்றம் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கணும். பட் வந்து ஒரு முடிவே இல்லாம மொத்தமா குற்றம் இல்லான்னு முடிஞ்சிருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் அது ஒரு எச்சம். இது வந்து பெயரெச்சமா வினையச்சம் பார்த்தோம்னா குற்றம் அப்படின்றது ஒரு பெயர். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஒரு பெயர் சொல், அப்ப குற்றம் வந்து ஒரு பெயரெச்சம் முடிஞ்சு. சரி, ஏன் இதை வந்து எதிர்மறை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் இல்லானா குற்றம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டா குற்றம் இல்லா. ஓகேங்களா? ஸோ அதனால அது எதிர்மறை. ஈறுகட்டன்றதுக்காக தான் அதுதான். தூ வரல, எதுவுமே வரல, குற்றம் இல்லாது அந்த மாதிரி எதுவுமே வரல, ஈறு வந்து எதுவுமே இல்லை, அதனால இது ஈறு கெட்டு போச்சு, அதனாலதான் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நான்றது ஓரெழுத்து ஒரு மொழி. நானா நாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதனால இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து இதுல ஒன்று கொடுத்துருவாங்க. செவிகள் உணவாக 4ஆம் வேற்றுமை தொகை, அதாவது வேற்றுமை தொகை 1ல இருந்து 8 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அதுல 4ஆம் வேற்றுமை தொகைக்கு இது பார்த்தோம்னா உரு பார்த்தோம்னா கூ. ஸோ செவிகளுக்கு உணவான அப்படின்னு சொல்லிட்டு கூ வரும். ஸோ அதனால இது மறைஞ்சு வந்திருக்குனால தொகை. ஸோ 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி பார்த்தோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அதே மாதிரிதான் வினைக்கு பதிலா பெயரெச்சம். வெந்துனா சொன்னாலே ஊ ஈ அப்படின்னு வந்தாலே வந்து முடியாம இருந்துச்சு ஒரு வினை அப்படின்னாவே அதனால வினையச்சம் சொன்னேன். ஸோ ஊ வந்து முடிஞ்சிருக்கா, அப்ப என்ன அது வினையச்சம். அது மாதிரி ஈ வெம்பி அப்படி வந்திருக்கா, ஸோ வினையச்சம். எய்தி ஈ வந்திருக்கா, வினையச்சம். ஸோ இந்த மாதிரி ஈஸியா நான் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வினைத்தொகை. ஸோ வினைத்தொகைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வினைத்தொகை அப்படின்னா என்ன வரும்னா 3 காலத்தையும் காட்டி வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது 3த்தையும் காட்டி வரத்தான் பார்த்தோம்னா வினைத்தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் மூடு பனினா மூடிய பனி, மூடுகின்ற பனி, அந்த மாதிரி வந்து 3 காலத்தையும் வந்து காட்டும், அதனாலதான் இது வந்து வினைத்தொகை அப்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஆடிய கிளை, ஆடும் கிளை, ஆடுகின்ற கிளை, அந்த மாதிரி சொல்லிட்டு 3 இதுலயும் வரும். அதுவே பண்பு வெறுங்கனவு அப்படின்னா பண்பு தொகை. ஸோ வெறுமை கூட்டல் கனவு அப்படின்னு வந்தனால பண்பு தொகை. ஸோ ஒண்ணுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், மீதி எல்லாத்துக்குமே எப்படி வரும்ன்றத நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேல. ஓகேங்களா? எல்லாத்தையும் எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம்னா டைம் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விரிமலர் அதே மாதிரிதான் வினைத்தொகை. ஸோ தடை வரைன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மா உரி தடை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னது உரித்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உரிச்சொல் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அதுல இது என்ன வந்துருக்குன்னா 10 தடை வந்துருக்கு. ஸோ அப்படின்னும் போது இது என்னது உரிச்சொல். அடுத்து கருங்குவளை பண்பு தொகை. அதே மாதிரி செந்நெல் பிரிச்சோம்னா செம்மை கூட்டல் நெல் வரும். ஸோ பண்பு தொகை. தோரண வீதியும் தோமரு கோடையும் முனை கொடுத்தாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தோம்னா எண்ணுமை அப்படின்றாங்க. இது வெளிப்படையா வரலன்னா அதுக்கு கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து காய்குலை கழுகு பூங்கொடி வெள்ளி முத்து தாமம். அது பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது உருபும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் காய்குலை அப்படின்னா அந்த காயோட குலை தான் வந்து ஒரு பயன், அதோட பயன். அந்த காயோட குலைன்றது ஒரு பயன் மாதிரி, அதோட பயன் தானே அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பூக்கொடி வள்ளி அப்படின்னா அந்த பூவோட இதுல அந்த பூன்றத பார்த்தோம்னா கொடியோட பயன் தான் பூ. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு விஷயம் வருதுன்னா அதோட பயனும் சேர்ந்து வரும். அததான் வந்து பார்த்தோம்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, அது 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மாற்று மீன் பரப்பு மீன். ஏவல் நான் சொல்லுவோம் போய் செய்யி உட்காரு சாப்பிடு அப்படின்றத ஏவல் சொல்லுவோம். ஸோ வினைமுற்று அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வினை அதை வந்து வினையில சொல்லியிருக்காங்க, அது மாதிரி அது முற்று பெற்றுச்சு, அதனால அது ஏவல் வினைமுற்று. பரப்பு மாற்று மீன் பரப்பு மீன்னா போய் பரப்பு போய் மாற்று அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஏவல் வினைமுற்று. அடுத்து உரு பொருள் மாத்தால உரிச்சொல் சொல்லிட்டு உரு அந்த மாதிரி. அடுத்து தாழ் புந்துரை வினைத்தொகை. தாழ்ந்த தாழ்கின்ற தாளும் அந்த மாதிரி. பாங்கறிந்து அப்படின்னு பார்த்தோம்னா பாங்கை அறிஞர் வரும். ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை. நன்பொருள் தன்மணல் நல்லுற எல்லாமே பிரிச்சிங்கன்னா பார்த்தோம்னா தன்மை நன்மை நன்மை வரும். ஸோ வந்து பார்த்தோம்னா பண்பு தொகை. பண்பும் அன்பும் இனமும் மொழியும். ஸோ இம்மும் வந்து அது இப்படியே வந்திருக்கு. ஸோ எண்ணுமை.
சொன்னோர், உணர்ந்தோர், இதெல்லாமே வினையால் அணையும் பெயர். ஸோ வினையால் அணையும் பெயர்னு பார்த்தோம்னா அதாவது வினை வந்து யாரை செய்யறாங்களோ அவங்களை குறிக்கும். அதுதான் பார்த்தோம்னா வினையால் அணையும் பெயர். ஸோ சொன்னோர்னா யார் சொன்னாங்களோ அவங்களை குறிக்குது. அந்த மாதிரி ஆர், ஓர் இந்த மாதிரி வந்துச்சு, இருளோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மாக்கடல், மானா என்னது உரிச்சொல். ஓகே. ஆக்கல் அப்படின்னா தொழிற்பெயர், அதாவது அல்தல் அந்த மாதிரி வந்துச்சுனாவே தொழிற்பெயர்ல வந்துடும். பொன்னே போல் அப்படின்னா ஓம உருபு, அதாவது பார்த்தோம்னா போல்ன்றது பார்த்தோம்னா ஊமையோட உருபு தான் போல், போல அந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஓம உருவு வந்துருக்கு. ஸோ பொன்னே போல் அப்படின்னா ஊமையோட உருவோட வந்துட்டுனா ஓம உருவு. மலர்கை வில்வாள் உண்மை தொகை, அதாவது வந்து பார்த்தோம்னா மேல நம்ம பார்த்தோம் எண்ணுமைனா வந்து வெளிப்படையா வரும் அப்படின்னு பார்த்தோம். இதை பார்த்தோம்னா மறைஞ்சு வந்திருக்கு, மலர்கையும் வில்வாளும் அப்படின்னு வரும். ஸோ அப்படின் போது பார்த்தோம்னா வந்து மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தாலும் என்ன அர்த்தம்? தொகைன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து மறைஞ்சு இருந்துச்சுன்னா உண்மை தொகை. அடுத்து தவிர்க்க ஒனா அப்படின்னா ஈர்கட்ட இது மாதிரி பெயரிச்சம். அதே மாதிரி தான் தவிர்க்க ஒனாது அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒனாதுதான் வரும், இது மட்டும் தான் வரும். ஸோ அப்படின்னும் போது தூண்டுறது பார்த்தீங்கன்னா இங்கே மறைஞ்சு வந்துருக்கு, கெட்டு போச்சு. ஸோ அப்போ ஈறு கெட்ட ஒனா அப்படின்னா அது எதிர்மறை தான் வரும். செய்யாதது அப்படின்ற மாதிரி எதிர்மறை வேணும் போது அது எதிர்மறை. ஸோ தவிர்க்க அப்படின்னு பார்த்தோம்னா பெயரச்சம். அடுத்து பார்த்தோம்னா அறிவார் வல்லார், நம்மனே பார்த்தா ஆறு ஓர் முடிஞ்சாலும் வினையாளனே பெயர்ட்டு. அடுத்து விதையாமை உரையாமை பார்த்தோம்னா இது ரெண்டுமே பார்த்தோம்னா எதிர்மறையில் தான் வந்திருக்கு. அதை வந்து தொழிற்பெயர், விதைக்காத உரைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து தாவான்னு பார்த்தோம்னா அதே மாதிரிதான் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ ஒன்று வச்சு அதை நீங்க அதுக்கு கணிச்சுக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இடி குரல்னா இடி போன்ற குரல் ஓமை தொகை. அடுத்து பிடிப்பசினா வேற்றுமை தொகை. அடுத்து பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் மரபும் எண்ணுமை. ஸோ கருமுகில் இன்னுயிர் பைங்கிலி பார்த்தோம்னா பண்பு தொகை. ஸோ பண்பு தொகைனா பிரிச்சு பார்த்தோம்னா கருமை, இனிமை, பசுமை அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு தொகைன்னு வரும். அடுத்து பெருங்கடல், முதுகையில், இந்நிலங்குலை எல்லாமே பண்பு தொகை. அடுத்து பார்த்தோம்னா மன்னிய அப்படின்னா பெயரெச்சம். ஸோ ஆண் முடிஞ்சாலே பெயரெச்சம் அப்படின்னு சொன்னோமா. ஸோ மன்னிய அப்படின்றது என்னது? பெயரெச்சம், ஆள முடிஞ்சிருக்கு. அடுத்து வெறி. ஸோ அளபடை வந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வெறி பார்த்தோம்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எப்படின்னா வச்சுக்கலாம்னா ஈ சொல்லு, ஈ சொல்லு, ஈ முடிஞ்சாலே அது சொல்லிசை அளபடை தான். அதனால வச்சுன்னா ஈ சொல், ஈ சொல்லு. ஓகேங்களா. புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரட்டு. ஈ சொல்லு, ஈன்னு அப்படின்னுல அதான் ஈ சொல்லு அப்படின்னோம்னா ஈன்னு வந்துச்சுனாலே சொல்லி செலபடி. கடி, கூர்கடி, களி அந்த மாதிரி வந்துச்சுன்னா உரி சொட்டுறது நம்மளுக்கு தெரியல, அதை சொல்றாங்க. அதாவது கூர்களி, கடி, நனி, மா, தடை இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இது பார்த்தீங்க இது எல்லாமே பார்த்தோம்னா உரி சொட்டடைன்னு சொல்லுவாங்க. ஸோ கடி அப்படின்னா கடி, கமல் அப்படின்றது உரி சொட்டடை. அடுத்து மலர் கண்ணினா மூன்றாம் வேற்றுமை உருகும் பயனும் தொக்க தொகை அப்படின்றாங்க. உருகும் பயணம் தொக்க தொகை. ஸோ வந்து பார்த்தோம்னா மூன்றாம் உருபு என்ன? ஐ, ஆள். ஆள்ன்றது பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமை உருபு. ஸோ இந்த மாதிரி வேற்றுமை இது வந்து படிச்சுக்கணும். அது எருத்துக்கோடு பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமை தொகை. அதே மாதிரி கரை பொருள்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. ஸோ வந்து அது உருபு என்னன்னு படிச்சுக்கோங்க. ஸோ மறைமுகம் பார்த்தோம்னா மறை போன்ற முகம் அப்படின்னா ஓமை தொகை. அதிர்குரல் வருமலை வினைத்தொகை. ஓகே. கொட்டை அப்படின்னா ஆள முடிஞ்சிருக்கு, வினையச்சம் வந்திருக்கு. ஓகே சரி. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். முத்துடை தமம் இணைய வத்தம் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு. தேமாங்கனி, தண்டக்கல், நட்சவம் பார்த்தோம்னா பண்பு தொகை. விளைக காய இயர் அப்படின்னு வந்துச்சுனாவே வியங்கோல் வினைமுற்று. அடுத்து தேந்தனா பெயரெச்சம், ஆள முடிஞ்சிருக்கு. இறைஞ்சி பார்த்தோம்னா ஈல முடிஞ்சிருக்கு, வினையச்சம். ஸோ கொடியனால் பார்த்தோம்னா இடைக்குறை, இடையில வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு, இடையில வந்து ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு எழுத்தோ ஒரு இதோ வந்து என்ன குறைஞ்சு போயிருக்கனால தான் இடைக்குறை அப்படின்னுவாங்க. ஸோ அஞ்சினா பெயரெச்சம். வெண்குடை, இளங்கமுகு பார்த்தோம்னா பண்பு தொகை. கொல்யானை, குவிமொட்டுனா வினைத்தொகை. ஓங்கிய பெயரெச்சம். ஈய அப்படின்னு வந்து ஈ வந்துச்சுனாவே சொல்லிசைன்னு சொன்னோமா, அப்ப ஈ சொல்லு. ஓகே. அடுத்து குலாத்து பார்த்தோம்னா செய்யுளிசை அளபடை. ஸோ செய்யுளிசை அதே மாதிரி சொல்லிசை மாதிரி செய்யுளிசை. ஆண் வந்துச்சுனாவே செய்யுளிசை தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு வரும். அதே மாதிரி ஊன் வந்துச்சுன்னா ஒன்று வரும், அது பின்னாடி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ வந்து ஈ வந்துச்சுன்னா ஈ சொல்லு, சொல்லிசை அளபடை. வந்துச்சுன்னா செய்யுளிசை. செய்யுள்ன்றது பார்த்தோம்னா இன்னிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னிசைன்னு நினைக்கிறேன், செய்யுளிசை இன்னிசைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது அப்படின்னு நல்லா பாடுவாங்க. செய்யுள்னாலே அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி தான் வரும் அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா வந்தாலே செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாயில் அப்படின்னா இலக்கண போலி. இலக்கண போலினா அந்த வாயில்னா அந்த முற்றம் அப்படின்றத வந்து வாயில்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா இல்வாய் அப்படின்னுவாங்க.
இல்லம்னா இல்லத்தோட வாயில் தான் இல்வாயின்னுவாங்க. அதுதான் வந்து என்ன இப்ப தெரிஞ்சு போயிருக்குதுன்னா வாயில்னு மாறி இருக்கு. அது வந்து இலக்கணம் போலி. இலக்கணம் போல தோன்றினாலும் அது வந்து இலக்கணம் வந்து கிடையாது, இலக்கணம் அற்றது. அந்த மாதிரி வந்து இருந்தாலும் வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதனால பார்த்தோம்னா அது இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து மாணவருக்கு உரிச்சொல். அடுத்து முழங்கிசை இமிழிசை வினைத்தொகை. நெடுநிலை முன்னே பண்பு தொகை. மகிழ்ந்தோர் ஓர் ஆறு வந்துச்சா வினையாளையும் பெயர். பிறவி இருள் பார்த்தோம்னா உருவகம், அதாவது திருப்பி போடுங்க, இருள் போன்ற பிறவி. அதே மாதிரி உருவகம் ஒளி அமுத அமுது போன்ற ஒளி. வாழ்க்கை போர் போர் போன்ற வாழ்க்கை, வாழ்க்கையை போர் மாதிரி இருக்குன்னு உருவகம். பாண்டகம் பாண்டகமாக பாண்டகம் பாண்டகம் 2 வந்துச்சா அந்த மாதிரினாலே அடுக்குத்தொடர். ஸோ வாயிலும் ஜன்னலும் முன் வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ எண்ணுமை. ஆக்குக போக்குக நோக்குக காக்க அப்படின்னு வந்து வியங்கோல் வினைமுற்று. அது வந்து ஆக்குக ஆக்குக போக்குக அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கா இயன்னு வந்தாலும் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொன்னோம் இல்லையா, ஆச்சு அந்த மாதிரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சுமந்து வீசி பார்த்தோன்னா வினையச்சம். ஈன்னு வருதா வினையச்சம். மிகுந்த வந்துச்சா பெயரெச்சம். நல்லொளி நெடுங்காலம் பார்த்தோன்னா பண்பு தொகைகள். நல்லயத்துடன் பார்த்தோன்னா குறிப்பு பெயரெச்சம். அடுத்து மூதூர்னா முதுமை கூட்டல் ஊர்னு வரும் பண்பு தொகை. உறுதுயர் வினை தொகை. அடுத்து கை தொழுது பார்த்தோன்னா 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை தடன் வந்துச்சு உரிச்சொல். நன்மொழி நன்மை கூட்டல் மொழி பண்பு தொகை. வியத்தல் நோக்கம் எழுதுதல். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சா அல்தல் இந்த மாதிரி வந்துச்சா அது வந்து தொழிற்பெயர்கள். வருக வருக வியங்கோல் வினைமுற்று. வந்துனா வந்துச்சு வினைமுற்றம். நன்முகமன் அப்படின்னா பண்பு தொகை. அடுத்து பொருந்து பார்த்தோன்னா வந்துச்சு வினையச்சம். போற்று பெருக்கி திருத்தி அகர்ச்சி பார்த்தோன்னா அதுவும் வினையச்சங்கள். அருந்துணை பார்த்தோன்னா அருமை கூட்டல் துணைன்னு வரும் பண்பு தொகை. வந்துச்சுன்னா என்ன சொன்னா சொல்லு சொன்னோம் இல்லையா, சொல்லி செலவிடை. நெக்ஸ்ட் பருவுக் குருவுக்கண். ஸோ வந்துச்சுன்னா என்னது செய்யுள செய். மேல நம்ம பார்த்தோம் இன்னிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அடுத்து பார்த்தோம்னா எய்தி கூறி புக்கு பார்த்தோன்னா வினையச்சம். ஓகே, இந்த அல்லபடி வந்து நான் தனியாவே சொல்றேன். எய்தி கூறி புக்கு இதை பார்த்தோம்னா வினையச்சங்கள். அது பார்த்தா பொழிந்த சேர்ந்த பார்த்தோம்னா பெயரெச்சம் ஆண் முடியுது. மீளா துயர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ மீளா துயர் அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து அறுத்து அன்னது வினையச்சம். ஆலா உணதருளை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உள் பார்த்தோம்னா அடுக்கு தொடர். வளர்மானம் வினைத்தொகை. செந்தி பண்பு தொகை. வரா அப்படின்னா ஒன்றன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வராதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றன், அது பார்த்தோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தோன்றி மூழ்கி பார்த்தோம்னா வினையச்சம். கிளந்த பெயரெச்சம். அதே மாதிரி போற்றி பெருக்கி திருத்தி அகழ்ச்சி பார்த்தோம்னா வினையச்சம். அருந்துணை பண்பு தொகை. கேள்வியானான். இப்ப நம்ம ஆறு பார்த்தோம் இல்லையா, ஓர் வந்துச்சுன்னா அது மாதிரி ஆண். ஏன்னா அந்த கேள்வி நான் அப்படின்றத பார்த்தோம்னா அந்த யார் வந்து இது கேள்வி கேட்டாங்களோ அவங்கள வந்து இல்ல கேட்டாங்களோ, கேள்வினா கேட்டதுன்னு சொல்லுவாங்க, கேள்வி கேட்கற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்துல அது ஒரு வினை. அந்த வினை வந்து செஞ்சவங்களை வந்து குறிக்குது, ஆண் அந்த மாதிரி வருது, அவங்கள குறிக்கிறதுனால அது பார்த்தோம்னா வினையாளனையும் பெயர். ஓகேங்களா, அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உடனே வந்துதான் வினையாளனைன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் செய்யக்கூடாது. அடுத்து காடனுக்கும் கவிழனுக்கும் வந்து வெளிப்படை வந்திருக்கு எண்ணுமை. கழிந்த பெயரெச்சம். கற்றோர் வினையாளனையும் பெயர். அடுத்து உணர்ந்த கபிலன் பெயரெச்சம். அதாவது பெயர் சொல்லோட முடியுது அப்படின்னா அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலுமே பெயரெச்சம். ஸோ உணர்ந்த கபிலன். ஓகேங்களா. அடுத்து தீந்தேன் நல்நிதி பெருந்தகை பண்பு தொகைகள். ஒழுகுதார் வினைத்தொகை. மீனவன் ஆகுபெயர். அடுத்து கேள்வி நான் பார்த்தோம்னா வினையாளனையும் பெயர். ஸோ காடனுக்கும் கபிலனுக்கும் முன்னே பார்த்தோம். கழிந்த பெயரெச்சம். இழுக்கி வினையச்சம். தளர பெயரெச்சம். குண்டலமும் குழைக்காதும் எண்ணுமை. ஆடுக வேங்கோல் வினைமுற்று. கட்டிய பெயரெச்சம். வட்டச் சுட்டி பார்த்தோம்னா குறிப்பு பெயரெச்சம். அடுத்து செங்கிரை செம்பொன்னடி பைம்பொன் சிறுங்கினி பண்பு தொகை. தண்டலை வெய்யோன் நெடுந்திரை நெடுமறை குடுமணல் பார்த்தோம்னா பண்பு தொகைகள். சண்பகக்காடு இருபெயரோட்டு பண்பு தொகை அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா கிடந்து கடந்து விழுந்து பார்த்தோம்னா வினையச்சம். நோக்கனா பெயரெச்சம். மறிக்கடல் வரி சோதி பார்த்தோம்னா வினை தொகைகள். எழுந்திராய் இதெல்லாமே பார்த்தோம்னா அடுக்கு தொடர்ல வந்துடும். காலத்து உதர் பார்த்தோம்னா உருவகம். தொழுது விரைந்து அழுத்து பார்த்தோம்னா வினையச்சம். நண்பா விழி வேற்றுமை கூப்பிடுறது. நண்பா வா அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ வெளி வேற்றுமை. ஸோ வருமுடல் எழுக்கல்லணி பார்த்தோம்னா வினைத்தொகை. இளமான் நெடுமறை பண்பு தொகை. மாமலர் உரிச்சொற்றொடர். வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை
பயில் தொழில் பார்த்தோம்னா வினைத்தொகை. நன்கலம், வெறுக்கை, நுண்வினை, அரும் போல் பார்த்தோம்னா பண்பு தொகை. பகருனர் அருண் வந்துருச்சா வினையாளனின் பெயர். செறிந்த பெயரெச்சும். குழலினும் யாழினும் இன்னும் வெளிப்படையா வந்திருக்கு எண்ணுமை. காலக்கழுதை பார்த்தோம்னா உருவகம். கந்தை துணி இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பார்த்தோம்னா காலக்கடினம் உருவகம். ஆக்கல், அழித்தல் தொழிற்பெயர். கொள்கை எழுதுக வியங்கோல் வினைமுற்று. கொள்வோர் வினையாளனின் பெயர். அறிந்து வினையச்சம் கற்காலம் இருபெயரொட்டு பண்பு தொகை. புலம்புவார் வினையாளனையும் பெயர். செங்கற்கள் பண்பு தொகை. காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். ஓகேங்களா. கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதோட இடைக்குறை. நம்ம பார்த்தாலே இடையில ஏதோ ஒரு எழுத்து வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ணீர் அப்படின்றது பார்த்தோம்னா கண்ணீர்ன்றது இன் வந்து குறைஞ்சு போச்சு. இன்னுன்றது இடையில இருக்கு, அது வந்து பார்த்தோம்னா குறைஞ்சு போச்சு. அதனால அது கண்ணீர் என்பதோட இடைக்குறை அப்படின்றாங்க. அடுத்து காய்மணி, உய்முறை, செய்முறை பார்த்தோம்னா வினைத்தொகை. செய்முறை வேற்றுமை தொகை. கைமுறை மூன்றாம் வேற்றுமை விடும் பயனும் உடன்பக்க தொகை. பரப்பி ஒழித்து பார்த்தோம்னா வினையெச்சம். வாழ்ந்தேன் பார்த்தோம்னா தன்மை ஒருமை வினைமுற்று. அதாவது வாழ்ந்தேன்றது தன்மை. நான் என்ன பத்தி சொல்றேன்னா வாழ்ந்தேன்ட்டு, ஒருமைன்றது என்ன பத்தி நான் ஒரே ஒருத்தனும் என்ன மட்டும் தான் சொல்றேன். ஸோ வாழ்ந்தேன்றது வினை. வினை வந்து முற்று பெற்றுச்சு. ஸோ அது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. வீன்றது வீணா மலர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. தடவிலானா ஈறுகெட்டு இது மாதிரி பெயரெச்சும். நல்லறம் இளங்கூல் பார்த்தோம்னா பண்பு தொகைகள். காக்கென்றுனா காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் இன்னைய பார்த்தோம். கணீர் இன்னைய பார்த்தோம். ஓகே, இந்த காய்மணி உய்மணி இன்னைய பார்த்தோம். மெய்முறை பார்த்தோம்னா வேற்றுமை தொகை. கைமுறை அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. அடுத்து வழி வழி, தீட்டி தீட்டி பார்த்தோம்னா அடுக்கு தொடர். தொழுதவர், உழுதவர் எல்லாமே அரண் முடிதான் வினையாளனின் பெயர்கள். நிறைமணி கணைக்கடல் பார்த்தோம்னா வினைத்தொகை. சாகாத, எழுகின்ற, எழுத்து வித்த பார்த்தோம்னா பெயரெச்சம். உரமெல்லாம்னா தொகுத்தல் விகாரம். அடுத்து கனிமங்கள் பார்த்தோம்னா பண்பு தொகை. மலைமுகடுனா மலையின் கண் உள்ள முகடு. ஸோ கண்ணு இதுல வந்து கண்ணு அப்படின்றத இது உருபு உருபு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஏழாம் வேற்றுமையோட உருபு. பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்து விரல் முனை அப்படின்னா விரல்னது முனை. ஸோ அதனாலே ஆறாம் வேற்றுமை தொகை. தந்தவளைனா விழித்தொடர். அடுத்து மாநகர்னா உரிச்சொல். காட்டல் கோடல் தொழிற்பெயர்கள். கேட்போர்னா வினையாளனை பெயர். ஐந்தும்னா முற்றுமை. நம்ம பார்த்தோம் முற்றுமரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது முற்றுமை. முற்றுமைனா உம்முன் வரும், உம்முன் வந்து முடிஞ்சிடும், அதுதான் வந்து முற்றுமை. அடுத்து நுவல்வோன், கொல்வோன், ஆக்கியோன், மொழினர், மைத்தார் இது எல்லாமே அரு ஓன் அந்த மாதிரி. அதாவது இந்த வினை யார் சொல்றாங்களோ அது குறிக்குது. ஸோ அப்போ வினையாளனின் பெயர். ஆடமை பார்த்தோன்னா ஆடு குட்டல் ஆமை அப்படின்னு வரும், அது வந்து வினைத்தொகை. ஆடுகின்ற அந்த மாதிரி 3 இது வருது இல்லையா. அமைதோல் பார்த்தோன்னா ஓமை தொகை. அடுத்து நூன்முகம், நூற்பெயர்னா ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்து பொருளும் ஐந்தும். ஸோ அடுத்து சித்திரமும் கோபுரமும் பார்த்தோன்னா ஆறாம் வேற்றுமை தொகை வருது. இது வேற வந்து எண்ணுமை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து மாடக்கு பார்த்தோம்னா அத்து சாரியை தொக்கி நின்றது அப்படின்றாங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க, சும்மா பார்த்துக்கோங்க. பார்க்கனா வினையெச்சம். மழைக்காலம் இருபெயரட்டு பண்பு தொகை. அதாவது காலம், அந்த காலத்துல என்ன காலம், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே காலம் தான், மழைக்காலம். ஸோ அப்படின்னும் போது அந்த காலத்துல குறிப்பா வந்து அந்த மழைக்காலம்னு சொல்லிட்டு குறிப்பா சொன்னா இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு. நெடுமரம்னா பண்பு தொகை. குருவிகளும் கூடுகளும் எண்ணுமை. கரைகின்ற பெயரெச்சம். பொய்த்தது, மருகியது பார்த்தோம்னா ஒன்றன் பால் வினைமுற்றுகள். அடுத்து பார்த்தோம்னா செங்கயல், வெஞ்சங்கு பண்பு தொகைகள். அகீர் புகை பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமை தொகை. மஞ்சையும் கொண்டலும் எண்ணுமை. கொன்றை சூடு இரண்டாம் வேற்றுமை தொகை. ஏற்பவர் வினையாளனின் பெயர். பாயும், மேயும், பெய்யும்ன்றது முற்றுமைகள். அடுத்து மடை, இடங்கனி, வாவி தரங்கம் வந்து ஏழாம் வேற்றுமை உருகும் பெயரும் முழந்தொக்க தொகைகள். ஈன்று சங்கு, போற்றும் திருமலை, வருங்காவில், சூடுமயன் எல்லாமே பெயரெச்சம். ஸோ பார்த்தோம்னா ஏந்தி வெடிக்கும் பார்த்தோம்னா வினையெச்சம். ஏன்னா ரெண்டுமே வந்து வினை. ஸோ ஏந்தியும் வெடிக்கும் ரெண்டுமே வினைனால வினையெச்சம். ஆள் பார்த்தோம்னா அசைநிலை. அடுத்து கன்னி பார்த்தோம்னா அண்மை விழிச்சொல் அப்படின்றாங்க. கன்னி அப்படிங்கிறது ஆளுகம், தன்மை, பன்மை, வினைமுற்று. அடுத்து கொண்டென்றால் ஆள் அசைநிலை. அடுத்து பேரமா கண்ணினா அண்மை விழி அழைத்தல். ஆடுகளம் விரைந்தே அப்படின்றது தன்மை, பன்மை, வினைமுற்று. காயா கொன்றை, நெய்தல் முல்லை பார்த்தோம்னா உண்மை தொகை. அதாவது இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு கார்காலத்துல பூக்கும். ஐ திங்க் இது வந்து நெய்தல் இதுல பூக்கிற பூன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கார்காலத்துல பூக்கிற பூன்னு சொல்லிட்டு வரும் ஒரு இதுல. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா அந்த பூவோட பேர் இது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உம்முன் வரும், பட் வந்து மறைஞ்சு வந்திருக்குன்னா அது உண்மை தொகை. போதல் தளவோடு பார்த்தோம்னா வினைத்தொகை. அடுத்து வளர்ந்த கவினி, வினைந்து பார்த்தோம்னா வினையெச்சம்.
தாவி வினையச்ச மாதே அப்படின்னா விழி. விழினாவே அழைத்தல் மாதிரி தான் வரும். நண்பா அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுறோமா, மாதே அப்படின்னாலும் கூப்பிடுற மாதிரி தானே இருக்கு அதனால அது விழின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேவி உயர்ந்து போற்றி ஏற்றி வினையச்சம். நுண்ணிடை குழங்கணல் பார்த்தோம்னா இருவேரட்டு பண்பு தொகை. அடுத்து அதாவது ஏன் அப்படி சொல்றாங்க பார்த்தோம்னா, இப்ப நுண்ணிடை அப்படின்னா சின்ன இடை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அந்த இடைன்றது ஓகே, அந்த இடை வந்து எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு குறிப்பா சொல்றது இல்லையா, ஸோ அதனால அது வினையச்சம். சரி, இருபெயரட்டு பண்பு தொகை. அடுத்து உயர்ந்தோகும் ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழினா உயர்ந்தனாலும் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான், ஓங்கும்னாலும் ஒண்ணுதான். பட் உயர்ந்தோங்கம் அப்படின்னு சொல்லி சேர்த்தும் போது அந்த உயர்ந்தது அப்படின்றது இன்னும் பெருசு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மிகையா சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே பொருள் தர ரெண்டு இது வந்து ஒன்னா வந்துச்சுன்னா அதான் வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னுவாங்க. இது வந்து நிறைய செய்யுள்ள நிறைய நீங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நகர்வாசல் ஐந்தாம் வேற்றுமை தொகை. புயவரை உருவகம். புனைத்தீரன் தருங்கல் காசலம் இடுமுல ஓசை வினை தொகைகள். அடுத்து பதம்பனி பத்தைப்பனி கொடி சூடிய கொடியை சூடிய. ஸோ ரெண்டுமே பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை தொகை ஐந்து வந்திருக்கு. குறவள்ளி பார்த்தோம்னா ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயணம் புலந்தொக்க தொகை. மொழி போதினில் இருந்து மொழியை கூறும் போதினில் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. ஸோ நூபுரத்து துணி அப்படின்னா நூபுரத்தினது துணி. அடியார் கணம்னா அடியாரது கணம். ஸோ ஆறாம் வேற்று அதுன்னு வந்திருக்கு இல்லையா, ஆறாம் வேற்றுமை தொகை. தங்க காவடி பார்த்தோம்னா தங்கத்தால் ஆகிய காவடி அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. பூண்டார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். பிறந்தோர் வினையாளனையும் பெயர். நன்று நன்று அடுக்கு தொடர். வாலி வியங்கோல் வினைமுற்று. வெண்டலை பண்பு தொகை. அம்ம அப்படின்னா முன்னிலை விழி, நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா. அடுத்து புனர்போர் வினையாளனையும் பெயர். கொல்லோனா கொல்கூட்டல் ஊனும், அதாவது வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்ம அப்படின்னு பார்த்தோம்னா அசைநிலை. துஞ்சல் தான் தொழிற்பெயர், அது வந்திருக்கு. முயலானா ஏறுகட்டை திரும்ப பெயரெச்சம். உண்டு இணைதுனா குறிப்பு வினைமுற்றுகள். அடுத்து ஆள்னா தேற்றம். உண்டல் அஞ்சல் பார்த்தோம்னா தொழிற்பெயர்கள். உலகம் இடவாகு பெயர். அடுத்து இந்திரர் அமிழ்தம் பார்த்தோம்னா இந்திரருக்கு உரிய அமிழ்தம். நான்காம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. அஞ்சுவது அஞ்சு பார்த்தோம்னா வினையாளனின் பெயர். உயிரும் கொடுக்குவர் அப்படின்னா உண்மை. உண்மை இறந்தது தெளிவே எச்ச உண்மை. ஸோ இந்த அளவு வந்துலாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஏதோ வினைத்தொகை வினையாளனையும் பெயர் இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கொடுக்குவர்னா படக்கை பலர்பால் எதிர்கால வினைமுற்று. நோந்தால் உரிச்சொற்றுட. அடுத்து அணையர் வினையாளனையும் பெயர். அயர்விலர் எதிர்மறை வினையாளனையும் பெயர். கற்பிக்கும்னா பெயரெச்சம். பறந்து நடக்க இசைக்க விழுந்து பார்த்தோம்னா வினையெச்சம். வெண்சுவை தீம்பால் பண்பு தொகைகள். விரிக்கதிர் பார்த்தோம்னா ஒழுகுநீர் வினை தொகைகள். பொற்காலம் பொற்சிரமும் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை கொண்ட பெயரெச்சம். அறிவும் ஒழுக்கமும் பார்த்தோம்னா எண்ணுமை. பந்தர் அப்படின்னா பந்தல் என்பது நீற்றுப்பொலி. அதாவது போலிலே வந்து 3 இருக்கு இல்லையா, முதல் இடை கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ஈற்றுப்பொலினா கடை பொலின்னுவாங்க. அதாவது கடைசியில் இருக்க எழுத்து வந்து அதாவது அது மாறி இப்ப இல்லுன்னு வரும், பந்தல்னு வரும். அதாவது பந்தர் இருன்னு வந்திருக்கு. ஸோ போலினாவே என்னன்னு நம்ம சொன்னோம், இலக்கணமா இருக்கும். பட் வந்து அது இலக்கணம் கிடையாது, இருந்தாலும் அதை ஏற்றுக்குவாங்க. அதுதான் வந்து பொலின்னும், இலக்கண பொலின்னும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து ஈற்றுப்பொலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து சிறுகோல் முதுச்செவிலி சிறு விளையாட்டு கொடுஞ்சோறு இது பார்த்தோம்னா பண்பு தொகைகள். கலந்த கொடுத்த பார்த்தோம்னா பெயரெச்சங்கள். ஏந்தி பிழைப்ப ஒழிய ஓடி மெழிந்து மறுத்து பார்த்தோம்னா வினையெச்சம். உள்ளான் அப்படின்றது முற்றெச்சம். கொழுநன்கு கொழுனது குடி அப்படின்றது. ஸோ ஆறாம் வேற்றுமை தொகை. உன் பார்த்தோம்னா முன்னிலை ஏவல் ஒருமை முற்று. முன்னாடி இருக்கிறவங்க இப்போ உன்னை அதை சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து முன்னிலை ஏவல் ஏவரும் ஒருமை ஒருத்தவங்க மட்டும் சொல்றோம் வினைமுற்று. ஓக்குப்பு பார்த்தோம்னா செய்பு எனும் வாய்ப்பாட்டு வினையேச்சம். அறிதல் தோன்றல் இது பார்த்து அழித்தல் அல் முடிதா தொழிற்பெயர்கள். நனி இகக்கு நனினாலே உரிச்சொற்றுடன். கேட்போன்னா வினையை வந்து குறிக்கிறவங்கள, அதாவது வினை செய்யறவங்களை குறிக்கிறதுனால இது வினையாளரின் பெயர். இசுக்கும் உரைக்கும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினை முற்றுகள். அடுத்து மழிந்த மண்டிய புத்த பொழிந்த பார்த்தோம்னா பெயரெச்சம். ஈடன் அப்படின்னா ஈச்சுப்பொலி. தரும் ஈற்றுப்பொலினா முன்னே பார்த்தோம் இல்லையா, கடைசி எழுத்து வந்து திரிஞ்சு வந்திருக்கும்ட்டு. தரும் பார்த்தோம்னா செய்யும் எனும் வினைப்பாட்டு பெயரெச்சம். அடுத்து பார்த்தோம்னா பெரும்புகழ் தெண்டிரை பண்பு தொகைகள். பொன்னகர் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. மாநகர் ஒரு பகைனாவே உரிச்சொல். ஐந்தும்னா முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு இதை வரும். முற்றுமை. தானமும் ஒழுக்கமும் ரெண்டா வந்திருக்கு. வந்து வெளிப்படையா வந்திருக்கு எண்ணுமை.
படைத்த பெயரெச்சம் அதை முன்ன பார்த்த ஈடன். அரும்பொருள் தொன்னகர் புதுமலர் பண்பு தொகை. யாவும் அப்படின்னாலே முற்றுமை. சிந்தி பணிந்து வினையச்சம். வறுமை நோய் உருமகம். அடுத்து பார்த்தோம்னா மலைவிழா தொலைவிழா பார்த்தோம்னா ஈர்கடை எதிர்மறை பெயரெச்சம். இருவிரு வந்து பார்த்தோம்னா வினைத்தொகை. அருஞ்சரமம் பண்பு தொகை. ஈன்னு முடிஞ்சிச்சா, சொல்லுன்னு சொன்னோம் இல்லையா, சொல்லி சேடவடை. எரிவாள்னா வினைத்தொகை. அறம் அரண். திறம் திறம் ஈற்றுப்புலி. கடைசி எழுத்து வந்து மாறி வந்திருக்கு. பிழையானா ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சம். பெருங்கடல்னா பண்பு தொகை. முகந்த எதிர்ந்த மலர்ந்த ஆண் முடிஞ்சிருக்கு பெயரெச்சம். அரிமன்னர் உயர் விசும்பு வினைத்தொகை. வாழிய விலங்கோல் வினைமுற்று. உணவையும் முறக்கதையும் வெளிப்படைய வந்திருக்கு எண்ணுமை. சதுரவட்ட கோணம். சதுரமும் வட்டமும் கோணமும் சொல்லிட்டு வரும். பட் வந்து வெளிப்படையா வராதனால உண்மை தொகை. ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். ஓகேங்களா. சோ உணவையும் முறக்கத்தையும் எண்ணுமை. சதுரவட்ட கோணம். ஓகே, என்ன பார்த்தா தான் மாண்டத்தவளை பெயரெச்சம். பெற்ற இட்ட கொடுத்த கட்டிய பெயரெச்சம். ஆண் முடியுது. அதே மாதிரி சொல்ல கடித்து சொல்லி நீண்டு என்ன பார்த்தோம்னா வினையச்சம். சுண்டு விரல் இருவேரட்டு பண்பு தொகை. அதாவது விரல். ஓகே, விரல்ல என்ன விரல் சொல்லிட்டு குறிப்பா சுண்டு விரல்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால இது இருபெயரட்டு பண்பு தொகை. அதே மாதிரி திருகு முருகு பார்த்தோம்னா உண்மை தொகை. திருகும் முருகும் வரும். ஸோ வந்து மறைஞ்சிருந்திருக்கு ஒரு உண்மை தொகை. சுடுகாடு கெம்புலி குறைக்கடல் எல்லாமே வினைத்தொகை. நல்லாடை பார்த்தோம்னா பண்பு தொகைகள். அயன்மால்னா உண்மை தொகை. அடுத்து கற்பொடி ஆறாம் வேற்றுமை தொகை. ஓதுக பேசிடுக ஆள்க வாழிய அதெல்லாம் பார்த்தோம்னா வினைங்கோல் வியங்கோல் வினைமுற்று. அடுத்து அலைக்கடல் அப்படின்றது பார்த்தோம்னா வினை தொகை. அடுத்து பார்த்தோம்னா புதுப்பெயல் கொடுங்கோல் பண்பு தொகைகள். வகை ஈ வந்துச்சா சொல்லி சேலப்படை. பொய்யான ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சம். புதுப்பெயல் கொடுங்கோல் முன்னே பார்த்தோம். உள்ளதுன்னா இடைக்குறை. உள்ளது அப்படின்னு வருமா, உள்ளது இல்லாதுன்னு வருமா. இதுல இடையான இல்லு வந்து குறைஞ்சு வந்திருக்கிறத இடைக்குறை. மாதவம் மாணவ என்னது உரிச்சொற்றொடர். தாழ்கடல் வினைத்தொகை. செற்றவர் வினையாளனையும் பெயர். நுந்தை நும் தந்தை என்பது மருவு. அதாவது நும் தந்தை அப்படின்றதுதான் முழுசு. அதை வந்து மருவித்தான் நுந்தை அப்படின்னு வருது. ஓகேங்களா. தடக்கை உரிச்சொற்றொடர். நளிர்கடல் இழியருவி வினைத்தொகை. நோக்கும் சவரினா வினையாளனையும் பெயர். தாவாவளி அப்படின்னா ஈர்கடை எதிர்மறை பெயரெச்சம். பொழிந்தான் படக்கை ஆண்பால் இறந்த கால வினைமுற்று. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். படக்காய்னா படற்கைனா அதாவது இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா 2 பேரும் உட்காந்துருக்கோம்னா என்ன என் முன்னாடி இருக்கிறவங்க தவிர வேற யாரோ எங்கேயோ இருக்கிறவங்கள பத்தி பேசுறாங்க. அதை பொழிந்தான், யாரோ ஒருத்தவங்க பொழிந்தான். அவன் வந்து ஆண் வந்திருக்கு அப்படின்னு போது அது ஆண்பால். ஆண் முடிஞ்சாச்சு. பொழிந்தான் அப்படின்றது இறந்த காலம். ஸோ இறந்த காலம். பொழிந்தான்றது ஒரு வினை. அந்த வினை பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படின்னும் போது வினைமுற்று. ஓகேங்களா. ஓகே. வழி அரக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணமுடன் தொக்கத்தொகை. நன்னுதல் இன்னுரை அருங்கானம் பார்த்தோம்னா பண்பு தொகை. வயங்கு மொழி வினைத்தொகை. அடையா ஈறுகட்டை எதிர்மறை பெயரெச்சம். அறிவும் புகழும் எண்ணுமை. ஆறுன்னு முடிஞ்சிச்சா இசை நிறை அல்லபடி. பாடும்போது எப்படி பாடுவாங்க, அப்படின்னு தானே பாடுவாங்க. ஸோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இசை நிறை அல்லபடி. அடுத்து பார்த்தோம்னா கொல்தச்சர் அப்படின்றது வினைத்தொகை. ஸோ வாயிலோயே அப்படின்னா வாயிலோயே வாயில வாய் காப்பானி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அண்மை வெளி பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிடுறது. உடையோர்னா வினையாளனையும் பெயர். மலரடி ஓமை தொகை. வளர்த்தலாம் வினைத்தொகை. மாமயிலை மானா உரிச்சுட்டுடர். பெருங்கடல் பண்பு தொகை. உலாது அப்படின்னா செய்யுளிசை அப்படி. அதாவது செய்யுளிசை இல்லைன்னா இன்னிசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வெறி ஈநலை ஈ சொல்லு. ஆடலும் பாலும் எண்ணுமை. தொல்நெறினா பண்பு தொகை. ஸோ நகை அழுகை இழிவரல் இதெல்லாமே பார்த்தோம்னா தொழில் பெயர்கள். ஸோ தொல்நெறி பார்த்தோம்னா பண்பு தொகை. காய்நெல் வினைத்தொகை. புக்க பெயரெச்சம். அரியா ஈறுகட்டை எதிர்மறை பெயரெச்சம். அறிந்து அறுத்து புக்கு வினையச்சம். செல்லிக்கும்ன்றது செய்யும் அப்படின்றதோட வினைமுற்று. அடுத்து உண்ணான் படற்கை ஆண்பால் எதிர்மறை வினைமுற்று. ஸோ உண்ணான்னா சாப்பிடல அப்படின்றது எதிர்மறை. சும்மா நான் சொன்ன மாதிரி தான் வரும். கருந்தடம் வெங்குருதி பார்த்தோம்னா பண்பு தொகை. வெந்து சினந்து போந்து வினையச்சம். உண்ணலீர் பார்த்தோம்னா முன்னிலை பன்மை வினைமுற்று. அடுத்து ஓர்மீன் பார்த்தோம்னா ஏவல் பன்மை வினைமுற்று. சொற்ற திருந்திய பார்த்தோம்னா பெயரெச்சங்கள். பாதகர் வினையாளனையும் பெயர். ஊன்ற அடுக்கு தொடர். கருந்தடம் வெங்குருதி பண்பு தொகை. வெந்து சினந்து போந்து வினையச்சம். உண்ணலில் முன்னிலை பன்மை வினைமுற்று. அடுத்து ஓர்மீனா ஏவல் பன்மை வினைமுற்று. சொற்ற திருந்திய பெயரெச்சம். பாதகர் வினையாளனையும் பெயர்.
ஊன்ற அடுக்கு தொடர். முன்னே வந்து நம்ம பார்த்தோம். மாய்ந்த ஓப்ப கொடுத்த இந்த பெயரெச்சம். காவா அன் ஆன்னால என்னன்னா இன்னிசை இல்லைன்னா செய்யுளிசை. அதாவது செய்யுளிசைனாலும் இன்னிசைனாலும் ஒண்ணுதான். ஸோ ஆண் வந்துச்சுனாலே அது ஆன்னு பாடுவோம். அதுமாதிரி செய்யுள் வந்து அப்படி எழுதும், அதை படிக்கும்போது ஆ அப்படின்னு சொல்லி இசையோட பாடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஆ அப்படின்னு. ஓகேங்களா. கடக்கை அப்படின்னா உரி. நீளம்னா ஆகுபெயர். அருந்தமிரல் நெடுவழி வெள்ளருவி நெடுவேல் நன்மொழி இதெல்லாமே வந்து பண்பு தொகை. அரபக்கடல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. மலைதல் துளிப்பெயர். விழிகடல் வினைத்தொகை. கடல் தானை ஓமை தொகை. நல்கிய ஆங்கிய மறைந்த பத்தினா பெயரெச்சம். ஸோ பெருங்கடல் பெருமகன் பெருந்தேர் சென்னுகம் பத்தினா பண்பு தொகைகள். திகழ் நீளம் கமல் பூ பத்தினா வினைத்தொகை. ஸோ ஓகே. இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா ரிப்பீட் ஆகி தான் வரும். மேக்ஸிமம் இந்த வினைத்தொகை ஓமை தொகை உண்மை உருவகம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மீனிங் நான் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் இலக்கண குறிப்புகள் இதில் இல்லாமல் வேற ஏதாவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சு நீங்கள் இது பண்ணிடலாம். இல்லை இதை தவிர வேற ஏதாவது கேட்டினா கூட எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதுவா இருக்க வாய்ப்பில்லை நீங்க எலிமினேட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து அர்த்தத்தை தெரிஞ்சு இலக்கண குறிப்பு நான் சொன்னதுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அழகா வந்து இதுல 1 மார்க் வந்து சூப்பரா எடுத்துடலாம். எப்படியும் இலக்கண குறிப்பு 1லேருந்து 2-3 கொஸ்டினாச்சும் வந்துடும். ஸோ அப்படின் போது நீங்க ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஒரு டைம் வந்து இதை பாருங்க. பார்த்துட்டு ஏன் வந்து இதை வினைத்தொகைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது வாய்ப்பே கிடையாது. ஓகே. இலக்கண குறிப்பு 9th to 12th வரைக்கும் முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு தொகுப்புல பார்க்கறேன். பாய்.